வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை எதிர்கொண்டது. யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்து முதலமைச்சராக விஜய் தற்போது செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில்தான் திமுக பொறுத்தவரை இந்த தேர்தலின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 36 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒவ்வொரு தொகுதி வாரியாக களத்தில் இறங்கி அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளை சந்தித்து திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கருத்துக்களை கேட்டு சேகரித்திருக்கிறார்கள். அது திமுகவுடைய தலைமையிடம் ஒப்படைக்க அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் இறுதிக்குள்ளாக இந்த பணிகள் முடிவுற்று திமுகவின் தலைமையிடம் அந்த அறிக்கைகள் வர வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்காக 36 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமான சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதாவது என்ன காரணமாக இருந்தாலும் அது வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும், திமுகவுடைய தலைமையுடைய செயல்பாடுகள் கூட அதிருப்தி இருந்தாலும் அதையும் வெளிப்படையாக அவர்கள் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அதை தெரிவிக்கலாம், தைரியமாக தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். இதை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக திமுகவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படுவதற்காக ஒரு திட்டம் இருக்கிறது. பல்வேறு மாற்றங்கள் கட்சி ரீதியாக பொறுப்பாளர்களை மாற்றம் உள்ளிட்ட அதிரடியான மாற்றங்கள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுக சார்பாக 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எழிலன் மிக முக்கியமான ஒரு பதிவு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவு தற்போது கவனத்தை ஈர்த்து பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அந்த பதிவில் திரைப்பட நடிகர் சந்தானத்தினுடைய ஒரு காமெடியை பதிவிட்டிருக்கிறார். அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்னுடைய அவையில் இடம் இல்லை என்று குறிக்கும் வகையிலான சந்தானம் நடித்த அந்த திரைப்படத்தின் காமெடியை பகிர்ந்து கோர்ஸ் கரெக்ஷன் ஸ்டெப் 1 என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அவர் கூற வரக்கூடியது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்கள் அரசியலில் குறிப்பாக திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருப்பது, அதே போன்று அவர்களுடைய ஆதிக்கம், அவருடைய அதிகாரம் அதிகமாக இருப்பது உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் என்ற அடிப்படையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்னுடைய அவையில் இடம் இல்லை என்ற சந்தானத்தின் காமெடியை டாக்டர் எழிலன் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இது கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்நிலையில் தான் அவர் டாக்டர் எழிலனை பொறுத்தவரையில் இந்த முறை 1000 விளக்கு தொகுதியில் அவர் எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜே.டி. பிரபாகர் 58,967 வாக்குகள் பெற்று எழிலனை விட கிட்டத்தட்ட 15,140 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்போது சபாநாயகராக இருக்கின்றார். இந்நிலையில் தான் எழிலன் அந்த தொகுதியில் போட்டியிட்டு 43,824 வாக்குகள் மட்டுமே பெற்று 15,140 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார், 2ஆம் இடம் பிடித்தார். இந்நிலையில் திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மிக தீவிரமாக ஆராய குழு அமைக்கப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில்தான் எழிலனுடைய இந்த பதிவு என்பது சர்ச்சையாக மாறி இருக்கிறது.